ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். தர்ம நேத்திர ராஜனுக்கு வந்தனங்கள். உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். ரொம்ப அழகா ஷியாமளா, சத்யசந்தன் இவர்களுடைய வைபவம் எல்லாம் அனுபவித்தோம். இதுக்கப்புறமும் அந்த ஸ்ரீக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்த்தங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே எனக்கு இப்போ புராணங்களில் நான் வாசித்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்கந்த புராணத்தில் இதோடைய ப்ராப்பர் இடங்கள் சில இடங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் திரும்பி தான் சொன்னேன், இது வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் இவா சொல்கிற தூரம், நம்ம டிப்பிக்கல் மேப், இன்னி காலகட்டத்தில் பெயர், இது கொஞ்சம் மெர்ஜாகி ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் இந்த வைபவங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த வைபவங்கள் எல்லாமே கங்கா மாதாவினுடைய அனுகிரகத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வம்சத்திற்கும் தரும். அதனாலே சரியா? அழகா இந்த ஷியாமளா எப்படி நதியானால் அவனுடைய அந்த ஷியாமளேஷன் எப்படி கங்கா மத்தியத்தில் இருக்கார்னு பார்த்தோம். ஷியாமளேஷோ மகாதேவோ கங்கா மத்தியேஹி வர்த்ததே சிவராத்திரௌ மகாதேவோ திருஷ்யதே புண்ணிய கர்த்ருபிஹி. புண்ணியம் செய்த உத்தமர்கள் சிவராத்திரியும் பொழுது கங்கையினுடைய மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஷியாமளேஸ்வரரை தரிசிக்கிறார்கள் அப்படின்னு ஸ்கந்தன் சொல்கிறார். ததோ வைக்ரோஷ கண்டேஹி தாரா கஜவதி கில கஜாச்சலாத் சமாயாதி பரமைஸ்வர்ய தாயினி. ரொம்ப அழகா சொல்கிறார். அந்த இடத்துலேருந்து ஒரு அரை குரோசம் தூரத்தில் கஜவதி நதின்னு ஒன்று இருக்குது. கஜாச்சல பர்வதத்திலிருந்து வருகிறது. பாவங்களை அழிக்கக்கூடியது, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது. இமயமலையில் பார்த்தோம்னா அங்கங்கே ஜலப்பிரவாகமாக வரும். சில முக்கியமான இடங்கள் மட்டும்தான் இன்றைக்கி போகிற யாத்ரீகர்களுக்கு தெரியும். பல இடங்களில் நாங்கள் ஹிமாலயாஸ் அங்கே பாருங்கள் ஃபால்ஸ், இங்கே பாருங்கள் ஃபால்ஸ், அங்கே பாருங்கள் ஃபால்ஸ் நிறைய காட்டிகிட்டு போவேன். ரொம்ப ஆச்சரியமாக. சிலதெல்லாம் மழை காலத்துக்கு அப்புறமா இந்த செப்டம்பர் மாதம்லாம் போனால் பார்க்கலாம். சிலதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி தெரியாது. இந்த ஜூலை ஆகஸ்ட் மழைக்கு அப்புறம் பார்த்தா அங்கங்கே அருவிகளாக வரும். அவள் எல்லாத்துக்கும் ஒரு பேர் உண்டு, அதெல்லாம் தான் அவள் சொல்கிறா. ஆனால் அந்த இடம் நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கஜவதி நதின்னு ஒன்று சொல்கிறா. கஜாச்சல மவுண்டன்லேருந்து வர்றதுன்றா. ஆனைமலை, கஜாச்சலம்னா ஆனைமலை. நான் ஜோஷிமட்டில் தான் ஒரு ஆனைமலை பார்த்துருக்கேன். எலிஃபண்ட் ஹில், ஹாத்தி பஹாடுன்னு. இதெல்லாம் ஸ்ரீநகர் அந்த ஸ்ரீக்ஷேத்திர ஏரியாக்குள்ளே வர்றதுன்னு சொல்கிறா. பார்க்கணும். இது எல்லாமே நிறைய ரிசர்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் இதை கேட்குற பாக்கியம் கிடச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து வர்றது கஜவதி நதி ஆச்சா. அது பரம ஐஸ்வர்ய தாயினி, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது. ததக்ரோஷார்தகே பூப கங்காயா தக்ஷிணே தட்டே சமாயாதி சரிஸ்ரேஷ்டா நாம்னா வை புஷ்பதந்திகா. அங்கிருந்து ஒரு அரக்ரோச தூரம் போயாச்சுன்னா கங்கையினுடைய தென்பாகத்தில்
புஷ்பதந்திகா அப்படின்னு ஒரு நதி அழகாக வர்றது. யஸ்யா ஜலம் சமப்யுக்ஷ்ய ஷீர்ஷே பக்தி சமன்விதः பிரயாகே மாசமாத்ரம் து ஸ்நாத்வா ராஜா பவேன்னரஹ. யார் இந்த புஷ்பதந்திகா நதி கங்கையோடு கலக்கிற அந்த சங்கமம் இருக்கு இல்லையா, அந்த ஜலத்தை டெய்லி தலையில் ஒரு மாதம் அழகாக புரோக்ஷணம் பண்ணிட்டான்னா ராஜாவாகக்கூடிய ஆசீர்வாதம் கிடச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு இது உண்டு, சங்கமம் உண்டு இல்லையா. இப்போ கஜவதி நதி கங்கா சங்கமம், அந்த மாதிரி புஷ்பதந்திகா கங்கா சங்கமம். நான் சொல்கிறேன், இமாலய மேலே மேலேருந்து வரும், அப்படியே ஓடி 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 கீழே போய் கங்கையில் கலக்கும் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல. இந்த மேலேந்து வர அருவிகள் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு நதிகளாக சொல்கிறார்கள். ஏன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் அங்கே இந்த ஜோஷிமட் இந்த மாதிரி மலைக்கு மேலே போக 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 இந்த கங்கை எங்கேயோ ரொம்ப கீழே ஓடின்னு இருப்பாள். ருத்ரப்பிரயாகையிலலாம் நாங்கள் தங்குற ஹோட்டல்லேருந்து பார்த்தா கீழே அவ்வளவு கீழே கங்கை ஓடின்னு இருப்பாள். ஸோ அந்த கங்கா ஜலம் இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ எங்கேந்திர அவர்களுக்கு ஜலம் வர்றதுன்னா மேலிருந்து அங்கங்கே அந்த ஸ்ட்ரீம்ஸ் வர்றது பார்த்தாலும் அந்த ஜலம்தான் இவர்கள் விவசாயம், படிக்கட்டு விவசாயம் பண்ணுவாள், ஸ்டெப் ஃபார்மிங்னு பேர். அதை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இவர்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கிருந்து மேலிருந்து வழக்கூடிய அந்த ஸ்ட்ரீம்ஸ் அது எல்லாத்துக்கும் ஒரு பேராக இருக்கும். அது எல்லாமே கங்கையில் கலக்கிறத கங்கா சங்கமம் பிரயாகைன்னு சொல்லுவார்கள். நான் பார்த்ததுன்னா கருட கங்காவினுடைய அழகான அலக்கநந்தாவோட சங்கமம், அதுக்கப்புறமா கல்பகங்கா சங்கமம், அப்புறம் ரிஷி கங்கா, அமிர்த கங்கா, இந்த மாதிரி சில கங்காலாம் அலக்கநந்தா, பகீரதி, மந்தாகினி இங்கெல்லாம் கலக்கிறத நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக அலக்கநந்தாவில் தான் நிறைய நான் மற்ற நதிகள் கலக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு பிரயாகை, 2 நதிகள் சங்கமிக்கிறது பிரயாகை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே புஷ்பதந்திகா அப்படின்ற இந்த நதி அலக்கநந்தாவோட கலக்கிற இடத்துல அந்த பிரயாகையில் ஜலத்தை எடுத்து தலையில் புரோக்ஷணம் செய்து கொள்பவர்கள் ஒரு மாதம் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்ரத்தையோட ராஜாவாக விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். ததோபி ஷர விக்ஷேபே கங்கா தீரே ஷிலா சுபா நாம்னா பானுமதி க்யாதாம் ஸ்பிருஷ்டா சௌந்தர்யதாயினி. அங்கிருந்து ஒரு அம்பு போடுற தூரத்தில் கங்கை கரையில் பானுமதி ஷிலா அப்படின்னு ஒரு பாறை இருக்குது. அவள் ஸ்பர்ஷம் பண்ணுறதுனாலேயே சௌந்தரியம் ஆயிடுவாளாம். நாம்னா பானுமதி க்யாதா ஸ்பிருஷ்டா சௌந்தர்ய தாயினி. அழகு வந்துடுமா. லேடிஸ்கிட்டலாம் சொல்லியாச்சுன்னா அப்போ அந்த பாறையை தொடுத்துட்டு உட்காந்துடுவாள். அது ஆம்பளைகள் சந்தோஷம் தானே, அவரவர்களுடைய மனைவி அழகாக இருந்தால் ஒரு திருப்தி, ஆனந்தம், சந்தோஷம் தானே. ஸோ இந்த பானுமதி ஷிலா, ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, தேடின்னு இருக்கேன் நான். யாசௌ பானுமதி பூர்வம் ராஜகன்யா பபூவ. இந்த பானுமதி முன்னாடி ஒரு ராஜனுடைய மகளாக இளவரசியாக இருந்தாள். அஸ்மின்னேவ ஸ்தலே ரம்யே மத்ஸ்யாக்ஷோ நாம வைத்விஜः தபஸ்சகார பரமம் பாவயன் மனசாரவிம். அழகான இந்த பானுமதி ஷிலா இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவன் பெயர் மத்ஸ்யாக்ஷன்னு பேர். இப்போ மீனாட்சின்னு இல்லையா, அது மாதிரி மத்ஸ்ய அவதாரம் இல்லையா, மத்ஸ்யாக்ஷ அப்படின்னு அவன் பேர். அழகாக இருக்கிற பேர் ஸ்டைலாக மத்ஸ்யாக்ஷன்ற ஒரு பிராமணன் இருந்தான்.
அப்படி ஒரு தபஸ் பண்ணி 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 அவன் அப்படியே சூரியன் உபாசனை பண்ணி அவ்வளோ பிரகாசமாக இருந்தான். ஸோ எப்பொழுதுமே நம்மளதில் மனசு எங்கே லயப்படுறது அப்படின்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது சனாதன தர்மம். மனசு குழப்பங்களை, அசிங்கங்களை, பயத்தை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது காமாக கம்போஸ்டாக இருக்காது, சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக ரிலாக்ஸ்டாக இருக்காது. அப்போ ஒரு சூரியன் போன்ற பிரகாசத்தை நினைக்கும்போது மனசு பிரகாசமாக இருக்கும். புரியுறதா? அதுக்காக தான் பகவத் ரூப தியானம் இதெல்லாம் பண்ண சொல்கிறது. இவன் அவ்வளோ அழகாக நல்லா தபஸ் பண்ணக்கூடிய ஒருவனாக இருக்கான். சூரிய குண்டே சதா ஸ்நானம் பிரச்சகார மகாமதி சிஷ்யைச்ச பகுபிர்யுக்தா ஊர்த்வம் க்ரோஷார்தகே த்விஜः. அவன் சூரிய குண்டத்தில் அழகாக குளிச்சுண்டு அங்கிருந்து ஒரு அரைக்ரோசம் தூரத்தில் நிறைய சிஷ்யர்களுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தான் இந்த மத்ஸ்யாக்ஷன். அப்போ வசதி ஸ்ம மஹீபாலாத்யாபா தியாபயன் பிரம்ம பிராமணான். வசதி ஸ்ம மஹீபாலாத்யாபயன் பிரம்ம பிராமணான. ஏகதா சது மத்ஸ்யாக்ஷः ஸ்நானாய கிருதமானசः தீரே ஹலகநந்தாயா ஆயயௌ சிஷ்ய சம்யுதः. அப்போ ஒரு நாள் இந்த மத்ஸ்யாக்ஷன் சிஷ்யர்களோடு சேர்ந்துண்டு அலக்கநந்தாலே தீர்த்தமாடுவதற்காக ஸ்நானம் செய்வதற்காக வந்தான். ஓகேவா? யாவத் தத்ர சமாயாதி தாவத் பானுமதிம் நிருப சகீபிஹி சவயஸ்காபிஹி வேஷ்டிதாம் யவ்வனோன்மதாம். அப்போ அவங்க வரும் பொழுது பானுமதி இளவயசு, அவளோடு சேர்ந்து இளவயசு இருக்கக்கூடிய நிறைய ஸ்திரீகளோட குளிச்சுட்டுருக்கா. தன்னுடைய இளமை, தன்னுடைய அழகு, அதிலெல்லாம் அவளுக்கு ஒரு பெருமை இருந்தது. அது எவ்வன உண்மதான்றார். எவ்வனத்தில் எனக்கு ஒரு அது இளம திமிருன்னு இல்லையா, ரத்தம் சூடாக இருக்குல்ல, அந்த திமிரு அப்படின்னு சொல்லுவாள். வயசு கோளாறு அந்த மாதிரி. குச்ச குங்கும சம்ரக்த சமீப ஜலலோஹிதாம் ததர்ஷ ஹ்ருத்ய சர்வாங்கீம் காமஸ்யைவா பராம்ரதிம். அழகா அவள் அங்கே குளிச்சுன்னு இருக்கா. அவள் உடம்புல நிறைய அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசின்னு இருப்பா இல்லையா, அதெல்லாம் அப்படியே உடம்புல மஞ்சள் பூசி குளிக்கிறவா குளிச்சா அந்த இடம் அப்படியே மஞ்சளாக சுண்ணாம்பெல்லாம் போட்டால் சிவப்பாக ஆகிடும் இல்லையா. இப்போ உடம்புல பூசின்னு இருக்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அவள் குளிக்கிற இடத்துல தண்ணீரே அந்த கங்கா ஜலத்தையே கலர் மாற்றி எடுத்து அப்படி அவள் அழகாக அங்கே குளிச்சுட்டு இருக்காளாம். தாம் திருஷ்ட்வா சஹசா விப்ரஹ தஸ்தௌ தூரே மகாமதிஹி தஸ்யாச்சிக்ரீடமானாயாம் தினம் சர்வம் க்ஷயம் கதம். அப்போ இவர்கள்லாம் குளிச்சுட்டு அவனே அங்கே நின்றுட்டான். யார்? இந்த மத்ஸ்யாக்ஷன். சரி, அவள்லாம் குளிச்சுருக்கா. எப்பொழுதுமே இந்த மாதிரி பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அடுத்தவா வரா, குளிச்சுட்டு நாம் மேலே ஏறணும், மற்றவர்களும் குளிக்கணும், அவள் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்காது. அவள் பாட்டுக்கு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டு தனக்கு வேண்டப்பட்ட வாழை அந்த இடத்துல ஜாக்கிரதையாக வச்சுருப்பா. அது பைத்தியக்காரத்தனம். இப்போ நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இல்லாட்டி உங்கள் தனியாக பாத்ரூமில் நீங்கள் 3 மணி நேரம் குளித்தாலும் யாருக்கும் பிரச்சனை இருப்பதில்லை. அதே ஒரு பொது இடம், இந்த மாதிரி புண்ணியமான தீர்த்தங்கள், எல்லாரும் புண்ணியமான ஸ்நானம் பண்ண வரான மற்றவாளுடைய
அந்த அவசரம் அவளுடைய விஷயங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் மாதிரி தான் கோவிலில் நான் பார்த்துருக்கேன். அவள் பாட்டுக்கு பார்த்துட்டு கூட்டமே இல்லை வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளவு நேரம் வேணால் பாருங்க. நான் என் சிஷ்யா கிட்ட சொல்லுவேன், கூட்டமே இல்லை நிறைய பாருங்கள். கூட்டம் இருக்கா? எவ்வளோ சுருக்க நன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ சுருக்க முடியும் பார்த்து திருப்பி கூட லைனில் போய் நின்று பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நமக்கு நிறைய வரணும். நிறைய பேர் பார்ப்பேன் இந்த ரோட்லெல்லாம் சில இடத்துல வண்டியை இஷ்டத்துக்கு விடுவான். மற்றவர்கள் எப்படி போவார்கள்னு யோசனை கூட இருக்காது. சில பேர் நான் பார்த்துருக்கேன். யாராவது 2 நண்பர்கள் பார்த்துட்டோன்னா 2 பேரும் வண்டியில் சைடில் போவாள். மற்றவ போகிறதே கஷ்டமாக போயிடும். இந்த பார்க்கிலலாம் நடப்பாள் சில பேர். அவள் பக்கத்தில் 2 பேர் பேசிகிட்டே நடப்பா, ஒரு 3-4 பேர். மற்றவர்கள் எப்படி அவளை ஓவர்டேக் பண்ணிட்டு போக முடியும்? ரைட், இவள் போகிற ஸ்பீடு வேறு இருக்கும், மற்றவ வர ஸ்பீடு வேறையாக இருக்கும். அந்த காமன் சென்ஸ் அப்படின்றோம் இல்லையா, ஒரு பொது வெளியில் எப்படி இருக்கணும். இவர்கள் யாரும் கவலையே படலை. அவர் நின்றுட்டுருக்கா இந்த மத்ஸ்யாக்ஷன். அப்போ இந்த மத்ஸ்யாக்ஷனை பார்த்துட்டும் அவர்கள் துளி கூட நகரவும் இல்லை. இப்படியே என்ன ஆயிடுத்துன்னா சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுத்து. கொஞ்சமாக தெரிய வேண்டாமா? தஸ்யாச்சி கிரீடமானயா தினம் சர்வம் க்ஷயம் கதம். அப்படியே போயின்னு இருக்கு. திருஷ்டுவாபி த்வம் த்விஜ வரமுத்தமஸ்தூர்ண விமோகிதாக ஹ்யாஸ்யம் சக்ருஷ்சதா சர்வ திருஷ்டுவா புனః. இது என்ன ஆயிடுதுன்னா, இவன் வந்தாச்சே எழுந்துக்கலான்னு அவளுக்கு தோணல. அப்படி குளிச்சுட்டே இருக்காத வரை திரும்பி அவனை பார்த்துண்டு அப்படி ஜாலியாக சிரிச்சுனே மயங்கி போயிட்டான் போல இருக்குடி. அப்படியே நிற்கிறான் பாரு. அப்படி எல்லாம் அவனை பார்த்து எல்லோரும் கூடி பேசல பொம்பளை பசங்க. அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பொறுமையாக நின்றுருக்கான் மத்ஸ்யாக்ஷன். திருஷ்டுவா பீத்தம் த்விஜவரம் உத்தஸ்தூர்ண விமோகிதாக. அப்போ அவெல்லாம் சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. தத சர்வைர்ஹி மத்ஸ்யாக்ஷோ தாம் திருஷ்டுவா ஸ்தாவரோபமாம் சசாபக்ரோத சம்விஷ்டः சச ரக்தாதிலோச்சனः. அவனை பார்த்து சிரித்து இவன் மயங்கி போயிட்டான் அப்படிலாம் சொன்னோன்னே மத்ஸ்யாக்ஷனுக்கு கோபம் வந்துடுத்து. இவன் எழுந்துப்பா குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்கலாம், நம்ம குளிக்கலாம், நம்ம அனுஷ்டானம் பண்ணலான்னு பார்த்தா இந்த இளமை திமிரில் ஆடுறா. மத்ஸ்யாக்ஷ உவாச்ச யஸ்மாத் த்வம் ராஜகன்யேஹி ஸ்திதா பாஷாணவஜ்ஜலே ஷீலா பூத்வா த்வமத்ரைவ ஸ்திதா ஸ்யா கதிசித் சமாஹா. அப்போ இவர்கள்லாம் அங்கேயே இருக்கா. இவன் கோபம் வந்துடுத்து இவனுக்கு. இளவரசி, இந்த தண்ணியில் ஒரு கல் மாதிரியே நின்று இருக்காய், நீ கொஞ்சம் கூட அசையாமல் போ, நீ அப்படியே கல்லாவே மாறிடுன்னுட்டான். இதுதான் தேவையில்லாத வேலை இல்லையா? கல்லாவே மாறிடுன்ட்டான். அவ்வளோதான். ரிஷி ரூவாச்ச. இப்போ நம்ம உத்பாலக ரிஷி பேசுகிறார். நம்ம தர்மநேத்திரங்கிற விஷயம் சொல்லியிருக்கார். இதி ஸ்ருத்வா வச்சோ விப்ர பீதா சர்வா சமாயயு பாதயோஸ்தஸ்ய விப்ரஸ்ய நிபேதுச்சாகிதாஸ்ததா. இப்படி சொன்ன உடனே பயந்து போயிட்டான். அங்கே கூட அவ கூட இருந்த தோழிகள் எல்லாரும் ஓடி இதை அப்பயே ஒழுங்காக குளிச்சு போயிருக்கலாம். என்ன அட்லீஸ்ட் அவனை பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணாமலாம் இருந்திருக்கலாம். இப்போ சாபம் கொடுத்தோன்னே காலில் விழறான். ஏவம் பிரசாத்தியமானஸ்து மத்ஸ்யாக்ஷோ நாம வை த்விஜः உவாச வசனம் பிரீத்யா கன்யா பானுமதீம் புனः.
அப்போ இவ காலில் வந்து விழுந்தோன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆனான் இந்த மத்ஸ்யாக்ஷன். அப்போ பானுமதி கிட்ட அவன் சொல்கிறான், பிராமண உவாச்ச மமா மோகாச்ச சாபாத்வை பவிஷ்யஸ்யேவ சுந்தரி ஷீலா புண்ணியதமா பத்ரே ஸ்பிருஷ்டா சௌந்தர்யதாயினி சாபமோக்ஷோபி பவிதா கதாச்சிரமே யுகே விருந்தாநாத இதி க்யாதः தத்பாத தர்ஷனாத் கிலஹ. அப்பான்னு சொல்கிறான், நான் கொடுத்த சாபமானது மாறாது, நீ நிச்சயமாக பாறையாக மாறுவாய். ஆனால் பாறையாக இருக்க ஒன்றை தொடர்வாளுக்கெல்லாம் அழகு கூடும், அந்த ஒரு ஆசீர்வாதம் நீ அவர்களுக்கெல்லாம் பண்ணுமா. ஒரு காலகட்டத்தில் விருந்தாநாதன் அப்படின்ற ஒருத்தனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே உனக்கு இந்த பாரஜன்மாலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த விருந்தாநாதனுடைய விஷயம் வந்து இங்கே விஸ்தாரமாக காணப்படலை. ஆனால் விருந்தாநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து அவனுடைய பாத ஸ்பர்ஷத்தினாலே உனக்கு பாத தர்ஷனத்தினாலேயே எல்லாம் மாறும் அப்படின்றார். நம்ம கால் வண்ணம் அங்கு கண்டேன்றார் இல்லையா, கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு. ராமனுடைய திருவடி தூளிப்பட்ட கல்லாயிருந்த அகல்யா பெண்ணாக மாறினாலே அது போல. ஸோ அந்த பானுமதின்ற ஷிலா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ரிஷிருவாச்ச இத்யாபாஷ முனீஷீசௌ ஸ்நாத்வா நிஜகிருஹம் கதஹ சாபி பானுமதி தத்ர ஷிலாரூபா பபூவஹ. இப்படிதான் அந்த பானுமதி கல்லா மாறினாள். ஹே தர்மநேத்திர ராஜா, எல்லாம் நான் உனக்கு சொல்லியா. ஏவம் தஸ்யாச்ச விபவ உற்பத்திச்ச மயா தவ கதிதா நிருபதே தர்மநேத்திர சத்ரு விமர்தன. சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய தர்மநேத்திர ராஜா, அவளுடைய விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லியாச்சு. சூரியகுண்டேன ரஸ்நாத்வா குஷ்டரோகை பிரமுச்யதே லபதே ச ததா ஸ்நானம் சூரியஸ்யாதி சுகப்ரதம் அத தஸ்மாதபி ஸ்தானாத் அலகநந்தா தடே சுபே क्रोशमात्रे नृदेवी च संगमे यत्र தீர்த்தகே. அப்போ அந்த இடத்துல சூரிய குண்டம் இருக்குது, அங்கே தான் நம்ம இவன் குளிச்சுட்டு இருந்தான். யார்? மத்ஸ்யாக்ஷன். இங்கே யார் குளிக்கிறாளோ அவர்களுக்கு லப்ரசி, இந்த குஷ்டரோகம் எல்லாம் சரியாக போயிடும், சூரிய அனுகிரகமும் கிடைக்கும். முன்னாடியும் ஒரு தடவை நம்ம சூரிய குண்டம் எல்லாம் பார்த்தோம், தேவப்பிரயாக அந்த பக்கத்தில். இது வேறு மாதிரி இருக்குது, ஓகேவா? அங்கிருந்து ஒரு குரோஷ தூரத்தில் அலகநந்தாவோட நிருதேவி அப்படின்ற ஒரு நதி கலக்கிறது. அதுக்கு பேர் இந்திரப்பிரயாக இதிவைக்கியாதௌ முக்தியை சுச்சேதசாம். அந்த இடத்துக்கு இந்திரப்பிரயாகைன்னு பேர். அது எல்லாருக்கும் முக்தி தரக்கூடியது அப்படின்றார். நம்ம ஏற்கனவே ஒரு இந்திரப்பிரயாகை பார்த்தோம், நவாலகா, ரைட்? அவளுடைய அந்த நதி, அதுதான் இந்திரப்பிரயாகைன்னு பார்த்தோம். இது அடுத்தது நிருதேவி அப்படின்னு இதுவும் சொல்கிறார். ஸோ எல்லாமே தேடணும் எனக்கு, சரியா? ஆனால் இதெல்லாம் கேட்குற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? பி ஹாப்பி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். பானுமதி தேவிக்கு வந்தனங்கள். மத்ஸ்யாக்ஷ பிராமணனுக்கு வந்தனங்கள். தர்மநேத்திர ராஜனுக்கு வந்தனங்கள். உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள்.
ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். நாளைய மறுதினம் ஆகஸ்ட் 15 காலை 9:30 மணிக்கு திருவல்லிக்கேணி ஸ்ரீ வியாசராஜ மடம், அங்கே காத்தால நம்ம தேசிய கொடி 80வது சுதந்திர வருஷத்தினுடைய தேசிய கொடி ஏற்ற போகிறோம். அதன் பிறகு விதுர நீதி பாகம் 3 உபன்யாசம் காத்தால 12 மணி வரைக்கும் உண்டு. எல்லாரும் கட்டாயம் வாங்கும். சரியா? ராதே கிருஷ்ணா.